வெல்கம் டு சஞ்சஸ் கிச்சன். இன்றைக்கி எக் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் 4 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா சைடும் அந்த எண்ணெய் படுற மாதிரி கை வச்சு எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெயை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு பேனில் தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இது குக்கரோடு வர்றது தான். நான் தலைகீழ போட்டிருக்கேன், தண்ணி அதில் படாமல் இருக்கிறதுக்காண்டி. அதுக்கு மேலே நம்ம ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை வச்சுட்டு இந்த பாத்திர அளவுக்கு ஒரு மூடியும் போட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை குக் பண்ண போகிறோம். ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கத்தியோ இல்லை வந்து ஒரு குச்சியோ வச்சு நீங்கள் வந்து குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து வெளியே வச்சுட்டோம். இது சைட்லலாம் வந்து நம்ம கத்தி வச்சு குத்தி விட்டுட்டு அது உடஞ்சிராமல் அதை அழகாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஷேப்பாக கட் பண்ணிக்க போகிறோம். நீளமாக பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் சைஸ் என்ன வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் சின்னதாக மெல்லிசாக எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகாப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே எக் வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு தட்டில் ஒரு முட்டையை உடைச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து சால்ட்டு, காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ணல இதில். அப்புறம் இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் கார்ன் கூட, நம்ம கார்ன் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் நொறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க முட்டையை இந்த மாவில் பரட்டிட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸ்லேயும் கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஒரு கோட்டிங்கே நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா திருப்பியும் வந்து அதை முட்டையில் போட்டுட்டு ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பிரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒன்றுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை போட்டுடலாம். இடம் விட்டு போடுங்க. பார்த்து போடுங்க, மேலே தெரிச்சிடாமல். இப்போ ஒரு சைடு வெந்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 சைடும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக இருக்குது. எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான எக் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.